இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக நம் கவனங்களுக்கு தந்திருக்கிற வேத வாக்கியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேளுங்கள். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். இருதயத்தை எல்லாம் இளைக்க பண்ணி விடுகிறது. விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இளைப்பை உருவாக்குகிறது. ஆமென் சொல்லுங்கள். காத்திருக்குதல் என்பது இளைப்பையும் சளைப்பையும் களைப்பையும் சோர்வையும் விரக்தியையும் உருவாக்கி விடுகிறது. ஆனால் விரும்பினது வரும் என்றால் அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். காத்திருப்பது என்பது ஒரு பெரிய பணி அல்ல. காத்திருப்பது என்று சொல்வது உடலை கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு பெரிய கடின உழைப்பும் அல்ல. காத்திருப்பது என்று சொல்வது எதிர்பார்த்திருக்கிற ஒன்றிற்காக சும்மா எந்த விதமான கிரியைகளும் இன்றி அமர்ந்திருந்து கொண்டு இது வந்து சேருமா, இது கிடைக்குமா, எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில நடக்குமா என்று சொல்லி சிந்தையோடு இணைந்து சரீரத்தையும் இணைத்து அமர்ந்திருக்கிற ஒரு பெரும் பணி இந்த காத்திருப்பு என்று சொல்வது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் புறப்பட்டு செல்கிறோம். பிரயாணமாய் புறப்படுகிற பொழுது அவ்வளவு சீரும் சிறப்புமாய் அவ்வளவு ஆயத்தங்களை செய்து கொண்டு புறப்பட்டு போகிறோம். ஓடோடி போகிறோம். 12:40 விமானம் வந்துவிடும். ஆகவே 2 மணி நேரத்திற்கு முன்பாக போய் அமர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசோதனைகளை முடித்துவிட்டு கடைசியாய் விமானத்துக்கு செல்ல முடியும் என்று ஓடோடி வேகப்பட்டு போய்விடுகிறோம். விமான நிலையத்துக்குள்ளே போன உடனே விமானத்திலே செல்வதற்கான அனுமதி சீட்டு வழங்கப்படுகிறது. வாங்கிக் கொள்கிறோம். எல்லா சோதனைகளையும் முடித்துவிட்டு போய் உட்கார்ந்து கொள்கிறோம். எல்லா விதமான முறைப்பாடுகளையும் அரை மணி நேரத்திலே முடித்துவிட்டு 1.5 மணி நேரம் போய் உட்கார்ந்திருக்கிறோம். விமானம் வரும், விமானத்திலே செல்லலாம் என்று காத்திருக்கிறோம். திடீரென்று அறிவிப்பு கொடுக்கிறார்கள், நீங்கள் செல்ல வேண்டிய விமானம் இன்னமும் 2 மணி நேரம் தாமதிக்கும். ஆகவே பொறுமையோடு பிரயாணிகள் யாத்திரிகர்கள் காத்திருங்கள், விமானம் வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, அந்நேரத்திலே அங்கிருக்கிற 99% தங்களுடைய தலைகளில் கை வைத்து, ஐயோ இது போல ஒரு கஷ்டகாலம் உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்வதை வாயால சொல்லாவிட்டாலும் தங்களுடைய செயலால் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு சமயத்தில் குறிக்கப்பட்ட ஒரு பிரயாணத்துக்காக, ஒரு செயலுக்காக எவைகளாயிருந்தாலும் சரி, அவைகளுக்காய் காத்திருப்பது என்று சொல்வது அது ஒரு கடினமான வேலை. காத்திருப்பது, காத்து நிற்பது, காத்துக்கொண்டு பல வருஷமாய் அமர்ந்திருப்பது, இதெல்லாம் வாழ்க்கையில விரக்தியை உருவாக்கிவிடும், சோர்வை உருவாக்கிவிடும். எதுக்கியா இப்படி ஒரு பிரயாணம் தேவையா? பேசாம டிக்கெட் திருப்பி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் போல தோணும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். காத்திருக்குதல் மனுஷனுக்கு இளைப்பை உருவாக்கும். நெடுங்காலமாய் பல காலங்களாக காத்திருந்து கொண்டு எப்படியாகிலும் நன்மை வர வேண்டுமே, ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமே, சுகம் உண்டாக வேண்டுமே, வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமே, எப்படியாகிலும் ஒரு தெய்வீக செயல் என் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறோம். நடந்த பாடில்லை. நெடுங்காலமாய் 1-2 ஆண்டுகள் அல்ல, அப்ரஹாமை போல 25 ஆண்டுகள் பொறுமையோடு தேவனுடைய பிள்ளைகளை காத்திருக்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் என்று சொல்வது இளைப்பை உருவாக்கி விடுகிறது, விசுவாச பதட்டத்தை உருவாக்கி விடுகிறது, அபிஷேகத்தின் உணர்வை சில நேரங்களிலே குறைத்ததாய் நம்மை மட்டுப்படுத்தி விடுகிறது. நெடுங்காலமாய் காத்திருப்பது என்று சொல்வது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உத்வேகத்தையும் சில நேரங்களிலே தனித்து விடுகிறது. நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயங்களிலே நம்மை பார்த்து சொல்லுகிறது, இனிமேல் சாதிக்காது, நடக்காது, ஆகவே வாழ்க்கையை தொலைச்சிரு என்று சொல்லிவிடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே,
இன்னொரு பக்கத்தில் ஆவிக்குரிய நிலைகளை பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு மனுஷன் ரட்சிப்பை பெறுகிறான், தேவனால் தொடப்பட்டு கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறான், தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை எதிர்பார்க்கிறான், வரங்களை எதிர்பார்க்கிறான், கர்த்தராகிய தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான், ஜொலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான், கர்த்தராகிய தேவன் தன்னை ஒரு நட்சத்திரமாய் பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான், தன்னுடைய விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கெல்லாம் உத்தரவு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இப்படி எதிர்பார்ப்புகள் என்று தேவ சமூகத்தில் ஒரு பெரிய குவியலாக பட்டியலாய் தேவ சமூகத்தில் வச்சிருக்கிறார். இவைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டாண்டுகளாக நல்லா ஜெபம் பண்றையா, நல்ல கர்த்தரை பாடி துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆனால் எதிர்பார்க்கிறேன், காத்திருக்கிறேன், எப்படியாகிலும் கிடைக்கும் என்று. ஆனா வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுயா. என்ன செய்ய? காத்திருப்பதற்கு தங்களால் இயலாதவர்களாக, காத்திருக்கிறதினால் உண்டாகிற இளைப்பின் நிமித்தம் பலர் தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராகிய தெய்வம் வைத்திருக்கிற நன்மையை தவற விட்டு விடுகிறார்கள். வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, சவுல் என்ற ஒரு மனிதன், இந்த மனுஷனை என் ஆண்டவராகிய தெய்வம் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் முதல் ராஜாவாக தெரிந்து கொள்வதற்கு கர்த்தராகிய தெய்வம் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லி அனுப்பி வச்சு, இந்த மனுஷன் தான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் இவைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அறிவீர்கள். கழுதையை தேடி போன மனுஷன், இந்த மனுஷனை ஆண்டவராகிய கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்னார், சாமுவேலே, இப்படி ஒரு மனுஷன் வருவான், அவன் கழுதை என்றே வருவான். கழுதை வாழ்க்கையில் நஷ்டப்பட்டது, வாழ்க்கையில் இருந்த எல்லா மேன்மையும் தொலைஞ்சு போச்சு, நன்மை கலைஞ்சு போச்சு. ஐயா, நான் வாழ்க்கையில வச்சிருந்த மேன்மையெல்லாம் போய் போச்சுன்னு ஒரு மனுஷன் வருவா. அந்த மனுஷனுக்காக நீ சில ஆயத்தங்களை செய்து கொண்டு அவன் வருகைக்கு காத்திரு என்று சொல்லவே சாமுவேல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த மனுஷன் வருகிறான். வேதம் சொல்லுகிறது 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அவன் தைலக்குப்பியை எடுத்தான், அபிஷேகம் பண்ணினான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுல் தன்னுடைய ராஜ்ய பாரத்திலே சில நெருக்கத்தின் காலங்களை, கஷ்ட காலங்களை, பெலிஸ்தியனுடைய சவாலின் காலங்களை சந்திக்கிறான். இதனால் தன்னால் சகிச்சுக்க முடியல, தன்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ராஜ்யபாரத்தில் இருந்த சவுல் என்ன செய்வதற்கு இந்த பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை என்ன செய்யலாம் என்று யோசனை செய்த சவுலால எதையும் கணிக்க முடியல, என்னதான் நடக்கும் என்றும் தன்னால நினைக்கவும் முடியவில்லை. தேவ மனுஷன் சொல்றான், ஐயா, என்னால பொறுமையோடு இருக்க முடியல, காத்திருக்கவும் முடியல. பெலிஸ்தியனுடைய ஒரு பெரும் சேனையின் சவால் நிற்கும் பொழுது என்னை பார்த்து என் ஜனங்கள் சொல்கிறார்கள், ஏனையா நீ சும்மா இருக்கிற, நீ போயா கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கேளியா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் கர்த்தருடைய பணி செய்வதற்குரியவன் அல்ல, நான் ராஜரீக மேன்மை பெற்று சிங்காசனத்தில் இருப்பவன். கர்த்தரிடத்தில் கேட்பதற்கு, கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பலி செலுத்தி கர்த்தரிடத்திலே அறிவதற்கு சாமுவேல் என்ற தீர்க்கன் வர வேண்டும். ஆனால் என்ன செய்யவென்றால் சூழ்நிலை, நெருக்கம், கஷ்டம். வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம் எல்லாம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, தன்னுடைய நெருக்கத்தையும் தன் சூழ்நிலையையும் பார்த்த பொழுது தன்னிடத்தில் இருந்த பலர் தன்னை விட்டு போய்விடுகிறார்கள் என்று கண்டவுடனே, என்னை சும்மா இருந்தா நல்லா இருக்காது, சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்காய் காத்திருந்தால் எப்படி என்று சொல்லி, ஐயா, தான் செய்யக்கூடாத ஒரு வேலையை சவுல் தாமதித்ததே, காத்திருக்கிறதினால் இளைப்படைந்தவன் எழுந்து போய் துணிகரமாய் பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. என் கர்த்தராகிய தேவன் அதனால் பைபிள் சொல்லுகிறது, காத்திருக்க முடியல, தேவ மனுஷனுடைய வருகைக்காக காத்திருக்க முடியல, கர்த்தருடைய கிரியை செய்வதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட நல்ல அபிஷேகத்தை குறித்த காத்திருப்பு வாழ்க்கையில் இல்லல்ல என்று சொல்லி துணிஞ்சு செஞ்ச சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒரு ராஜ்யபாரம் உன்னை விட்டு எடுபட்டு போய்விட்டது, கர்த்தர் இன்னொருவனை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருக்குதல் இளைப்பை உருவாக்கி விடுகிறது. அதனால் சிலர் தவறுதலான சில முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். ஆண்டவர் நன்மையை கொடுப்பேன் என்று சொன்னார், ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்கிறார். ஆனால் அது காலதாமதமாகும் பொழுது, தாமதிக்கும் பொழுது
அதற்காய் காத்திருக்கிறார்கள். கிடைக்கவில்லையே என்று நிலை வரும் பொழுது தவறுதலான சில நிலைகளிலே வேதத்தினுடைய சத்தியத்துக்கு முரண்பட்ட விதத்திலே வாழ்க்கையை அமைத்து விடுகிறார்கள். அவ்விதமாய் பலர் அமைத்துக் கொள்வதனால் தான் அநேகர் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே அநேகர் கர்த்தரால் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம், அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே ருசிக்க வேண்டிய ஆசீர்வாதம், நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் இன்றைக்கு உங்களால் அனுபவிக்க முடியாமல் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சில உயரிய சிறப்பம்சங்களை எல்லாம் வேறு பலர் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த பண்டிகையின் கடைசி நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீ பிறந்த நாளிலிருந்து உனக்காய் தெய்வம் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உண்டு, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்டு. நீ பொறுமையோடு காத்திரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்று தேவ சமூகத்தில் உறுதியோடு காத்திரு. சூழ்நிலைகளை கண்டு கலங்காதே, பிரச்சனைகளை கண்டு தவறான முடிவெடுக்காதே. உன் வாழ்க்கையிலே உண்டாகிற நெருக்கடிகளின் நிமித்தம் தேவனுடைய பிள்ளையே, நீ தவறுதலாய் இன்னொன்றை செய்வதற்கு துணிச்சல் அடையாது. கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டு போகாதே. தேவனுடைய சத்தியத்துக்கு நித்தியத்துக்கு கட்டுப்பட்டு கொண்டு காத்திருப்பேன். எத்தனை காலமானாலும் பரவாயில்லை. காத்திருக்குதல், நெடுக்காலமாய் காத்திருக்குதல் இளைப்பை உருவாக்கும். ஆனால் தேவன் வாக்கு பண்ணி எனக்கு தருவேன் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிற விரும்புகிற ஆசீர்வாதம் வரும்பொழுது அது எனக்கு ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று உன் இதயத்தில் விசுவாசித்துக் கொண்டு காத்திரு. கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னால் அவர் அதை உன் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சொல் தவற மாட்டார். அவர் சொன்னா அவர் அதை செய்வார். அநேகருக்கு இன்றைக்கு அவசரமா தவறுதலாய் சில முடிவுகளுக்குள் வந்து விடுகிறார்கள். அவசரம் ஐயா, காத்திருக்கிறது முடியாது ஐயா. வந்தாச்சா, பார்த்தாச்சா, கிடைச்சாச்சா, போயிடணும் ஐயா. ஐயா, இயேசுவண்ட வந்தாச்சா, ஆண்டவர் வானத்தின் பலகைகளை திறந்தாச்சா, ஆசீர்வாதத்தை கொட்டு கொட்டு நான் ஒரு கொட்டியாச்சா, ஆசீர்வாதத்தை வாங்கி வீட்டுக்கு போயிடணும். காத்திருக்குதல் என்பது அநேகருடைய வாழ்விலே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 27ஆம் சங்கீதத்திலே என்ன சொல்லுகிறார்? 27ஆம் சங்கீதம் அதன் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திரு, நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருங்கள், அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து, நீங்கள் காத்திருந்தா மட்டும் போதாது, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆண்டவருக்கு நீங்கள் காத்திருங்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே சற்று கூட அங்கே இங்கே நீ பிசக கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு காத்திருக்கும் பொழுது நீ ஒரு நாள் கூட அப்பக்கம் இப்பக்கம் திரும்பி பார்க்க கூடாது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நன்மைக்காய் காத்திருக்கிற நீ தேவனுடைய பிள்ளை விசுவாச பிரயாணத்திலே ஒரு அடி கூட நீ பிசக கூடாது. உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி உறுதியாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு. என் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு செஞ்சு முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்காய் கர்த்தருடைய செயலுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலை சாதகம் இல்லாமல் போயிருந்தும் கூட கர்த்தருக்காக உறுதியுடன் காத்திருந்த பலரை வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. சிலரை உங்கள் கவனத்திற்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக 66 புஸ்தகத்தில் முதல் புஸ்தகமாய் எழுதப்பட்ட யோபுவின் புஸ்தகத்தில் இருக்கிற யோபு என்ற கதாபாத்திரத்தையே நாம் சிந்தை செய்வோம். யோபு என்ற மனுஷன் சாதாரணமானவன் அல்ல. வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே
இவ்விதமாய் யோபு ஒரு வார்த்தையை உச்சரித்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பைபிள் என்ன சொல்கிறது? என் அங்கலாய்ப்பை நான் மறந்து, என் அங்கலாய்ப்பை நான் மறந்து, என் முகத்தின் துக்கத்தை மாற்றி, என் முகத்தின் துக்கத்தையும் நான் மாற்றி திடன் கொள்ளுவேன் என்று சொன்னான். திடன் கொள்ளுவேன், உறுதியாயிருப்பேன். கர்த்தருடைய காலம் வரும் வரைக்கும், தேவனுடைய சமயம் வரும் வரைக்கும் நான் திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருப்பேன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். யோபுவுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகினவன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், தேசத்திலே பெரியவன், எல்லா மேன்மையும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஐயா, ஒரு நன்மைக்கும் குறைவில்லை. ஆனால் என்ன செய்ய? ஒன்றன் பின் ஒன்றாய் தன் வாழ்க்கையில கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், வேதனைக்கு மேல் வேதனை, வியாதிக்கு மேல் வியாதி, துன்பத்திற்கு மேல் துன்பம், சாவுக்கு மேல சாவு. கடைசியாய் பிராண சிநேகிதர்களும் தன்னை கைவிட்டார்கள். சொந்த மனைவியும் தன்னை மறுத்தாள். நீ உலகத்தில் வாழ்றத விட செத்துறியா? நீ உலகத்தில் இனிமேல் வாழ்வதற்கு விரும்பாத சரீரம் முதலாய் செத்து போய்விட்டது. அடுத்த நாள் பார்ப்பேன் என்று சிந்திக்காத நீ செத்துறியா என்று தன் மனைவி சொன்னாள். உலகம் சொல்லுது, தன் பிரச்சனை சொல்லுகிறது, தன் கஷ்டங்கள் சொல்லுகிறது. இனி வாழலாமா? கர்த்தருக்காக நீ காத்திருக்கலாமா? நீ தேவனுடைய கிரியைக்காய் காத்திருக்கலாமா? இத்தனை நாள் வரைக்கும், இந்நேரம் வரைக்கும் சற்று கூட உன்னை திரும்பி பாராத தெய்வம் பிராண சிநேகிதன் சொல்லுகிறான், நீ எவ்வளவு நாள் இப்படி காத்திருப்பாய்? எவ்வளவு நாள் இப்படி தெய்வத்தில் உறுதியாயிருப்பாய்? நீ கர்த்தரை தூஷித்து ஜீவனை விட்டுடு. உலகத்தில் ஏன் இப்படி வாழணும்? கர்த்தரிடத்திலே நம்பிக்கை உடையவனாகி யோபு சொன்னான், தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நான் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ? என் கர்த்தராகிய தெய்வம் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தாவீதினுடைய வாழ்க்கையிலும் இந்த பழக்கம் இருந்தது. வேத புஸ்தகத்தில் கர்த்தரை சமர்த்தியாய் அனுபவித்த ருசித்த பல பக்தவரி சுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஸ்தோத்திரத்தின் நிறைவுண்டாகி இருந்தது. என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன். காரணம், கர்த்தருடைய நாள் என்று ஒரு நாள் உண்டு, கர்த்தர் குறித்திருக்கிற ஒரு நிமிடம் உண்டு. அவ்வேளைக்காக நான் பொறுமையுடன் காத்திருப்பேன் என்று தங்களுடைய சாவின் கொடுமையிலும் சரீரத்தின் கொடுமையிலும் தாங்கள் ரணமாக்கப்பட்ட நிலையிலும் கூட விசுவாசத்தில் அவர்கள் தைரியமாயிருந்தார்கள், நம்பிக்கையிலே உறுதியாயிருந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, பக்தன் சொல்லும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தும் எடுத்தும் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வேதனை குறுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. அழைக்கப்பட்ட இயேசுவின் நேச பாசம் அறிந்த கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவாகிய நாசிகின் சுவாசம், இயேசுவாகிய உன் வாழ்வாதாரம், ஆண்டவராகிய இயேசு என்கிற இரட்சகர், ஆண்டவராகிய இயேசு என்கிற நல்ல மருத்துவர், ஆண்டவராகிய இயேசு என்கிற சகலவற்றையும் செய்து முடிக்கிற யெகோவா ஷம்மா, எல் ஷடாய், உன் வாழ்க்கையிலே சிலதை செய்ய வேண்டும் என்று நீ கர்த்தராகிய இயேசுவை எதிர்பார்த்திருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, உன் வாழ்க்கையிலே சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில நோவுகள், நீ எதிர்பார்க்காத துயரங்கள் உன் வாழ்க்கையை குறுக்கிடலாம், உன்னை துயரப்படுத்தலாம். நீ ஒன்று செய், எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஐயா, இந்த சத்தியம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற உனக்கோ அது தேவ பலனாயிருக்கும். இந்த சத்தியம் அநேகர் கேட்கும் பொழுது பரிதாபமா, முட்டாள்தனமாய் சிந்திக்கிறார்கள் என்று சொல்வார்கள். கலங்காதே, நீ கர்த்தரை நம்பினாய் என்றால், விசுவாசித்தாய் என்றால், கர்த்தரிடத்தில் தைரியமாயிருக்கிறாய் என்றால், உறுதியாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்றும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்றும், கர்த்தருக்காய் திடமனதோடு உறுதியாய் காத்திரு. கர்த்தர் உனக்கு கிரியை செய்ய போகிறார். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வந்துவிட்டது. கர்த்தர் உனக்கு கிரியை செய்கிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிற நேரம் வந்துவிட்டது. இதோ கர்த்தருடைய
கிரியையின் நேரம் சமீபித்தபடியினாலே நீ கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியாயிரு. என்ன வந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த நல்ல கைத்தட்ட ஆண்டவர் கொடுக்க பார்க்கலாம். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவா. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. கரங்களை தட்டி என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரா. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவா. அகல ஆழ உயரமாய் எவ்வள வந்து கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலோ அவர் என்னை கைவிடாரே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. இயேசுவே இயேசுவே. ஐயம் மிகுந்ததோ காலத்தில் ஆவி குறைந்ததா. மீட்பரின் ஊதிர பலத்தினார் சத்துரு வைவன்றே. என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு என் கை தூக்கினார். முற்றுமன் உள்ளம் மாறிட்டு இயேசனை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. கைகளை தட்டி சுராஜா உம்மை நான் நம்பித்தான் வாழ்வேன் சுவாமி. என்ன வந்தால் என் நம்பிக்கை உம்மை விட்டு நீங்காது. கரங்களை தட்டி தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடோ. துன்பம் துக்கம் வரோ. இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடோ. இருளாய் தோன்றும் எங்கோ. சோதனை வாரும்
செவியிலே இருந்த ஜெயம் வரும். மரணனை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு. சொல்லு நம்பிக்கையோடு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எவ்வித பாடுகள் எவ்வளவு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலேயும் கர்த்தரிடத்தில் உறுதியாயிரு. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்காது. எந்த சூழ்நிலையிலும் என் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் நான் செய்து கொண்ட தீர்மானத்தில் உறுதியாயிருப்பேன். எங்கோ கிடந்த நம்மை, எப்படியோ வாழ்ந்த நம்மை கர்த்தராகிய கிறிஸ்தேசு தேடி வந்தார். இயேசு தன்னுடைய பாசத்தையும் நேசத்தையும் பரிவையும் நமக்கு கொடுத்தார். நம்மை பலவான்களாக மாற்றினார், ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாற்றினார், விடுதலைக்கு சொந்தக்காரர்களாக மாற்றினார். ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்ல போனால் 6000 பிசாசு என் வாழ்க்கையில். ஒரு நாள் கூட நான் வீட்டிலே நிம்மதியாய் வாழ்ந்ததில்லை. கல்லறையிலே, கல்லறை கண்டைகளில் குடியிருப்பேன். நான் வீட்டிலே வாழ்பவன் அல்ல, வீதி வீதியாய் உலகத்திலே சுத்தி நடப்பவன், பாவத்துக்கு சாபத்துக்கு மணியாயத்துக்கு அடிமைப்பட்டவன், பன்றிகளோடு என் வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டவன். ஒரு நாள் கூட மனுஷனாய் நான் வாழ்ந்தது இல்லை. வஸ்திரங்களை உடுத்தி சீரிய சிறப்புள்ள ஒரு மனிதனாய், புத்தி உள்ள ஒரு மனிதனாய், அறிவுள்ளவனாய் உலகத்தில் வாழ்ந்ததாய் இல்லை. ஆனால் என்று என் இயேசுவை தொட்டார், என்றைக்கு என் இயேசுவை விடுதலையாக்கினாரோ அன்றைக்கு நான் மனுஷனாக மாறினேன். என் வாழ்க்கையில் புத்தி தெளிந்தது, அறிவு உண்டாயிற்று. என்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு என்னும் அன்பர் உன்னை நயம் காட்டி சம்பாதித்தார். கல்வாரி சிலுவையின் நேசத்தால் நீ எனக்குரியவன் என்று சொன்னார். உலகத்தில் பெற்றெடுத்த தாய் கூட உன்னை பார்த்து எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லை என்று சொன்ன பொழுது, உன்னை தோளிலே சுமந்த தகப்பன் கூட இப்படி ஒரு பிள்ளையை நான் சுமந்தவன் அல்ல என்ற பொழுது கூட என் கர்த்தராகிய இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். செல்ல தகப்பனானார், தாய் பாசத்திற்கு தாயானார். உன்னை அவர் மார்போடு அணைத்தார். என் மகனே, என் மகளே, யோவான் 1:12 படி என் நாமத்தில் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிற நீங்கள் என் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொன்னார். நீ என் பிள்ளை என்று சொன்னார். மகத்தான மேன்மை உள்ள ஒரு ஆச்சரியமான இருப்பிடத்தை நமக்கு கொடுத்தார். நீ அறியாத, சிந்தியாத, யோசித்திராத பாக்கியமுள்ள ஒரு மேன்மை உனக்கு தந்தார். நீ கூட வாழ்க்கையின் நிலையை பார்த்து சொன்னாய், என்னை ஒரு வேலைக்காரனாய், கூலிக்காரனாய் பார்க்க வேண்டும் என்று. ஆனால் அன்பரே இயேசு என்ன செய்தார் தெரியுமா? நீ கூலிக்காரனும் அல்ல, நீ வேலைக்காரனும் அல்ல, நீ என் சொந்த பிள்ளையாய் இருக்கிறாய், நீ என் மகனாய் இருக்கிறாய். நீ எப்படிப்பட்டவனாய் இருந்தால் என்ன, நீ என்னுடைய பிள்ளை என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், இயேசு என்னை தேடி வந்தார். என்னை நெஞ்சார அணைத்து பல முத்தங்களை கொடுத்து எனக்கு நிழலாய் மாறிவிட்டார். நன்றி உமக்கு, நன்றி, நன்றி உமக்கு, நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. சொல்லு, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன்,
அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே. கடைசி வரை கரங்களை தட்டி அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இயேசுவே இயேசுவே, நல்லவரே வல்லவரே. கரம் தட்டி விசுவாசத்தோடு உளையாண்ட சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையாண்ட சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. ஓ கல்வாரி ரத்தம் எனக்காக செஞ்சு கழுவி அழைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக செஞ்சு கழுவி. ஓ நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமாய் ஆவியானவரே, அப்பா பிதாவே, ஆவியானவரே. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள். எங்கோ கிடந்த நம்மை தன்னுடைய சொந்த குமாரனும் குமாரத்தியுமாய் ஆண்டவராகிய கிறிஸ்தேசு அவருடைய செல்ல பிள்ளைகளாய், உரிமை பிள்ளைகளாய் மாற்றினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உன்னை தன்னுடைய பிள்ளையாய் ஒரு கானானிய பெண்ணாக அல்ல, ஏதோ மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை புசிக்கிற நாய்க்குட்டிகளைப் போல அல்ல, அவருடைய சொந்த பிள்ளைகளாக உன்னையும் என்னையும் அவர் கண்டபடியினாலே, தெரிந்து கொண்டபடியினாலே, தன் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டபடியினாலே, அவர் தன் பிள்ளைகளாய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என் சொத்து என் வித்துக்கள் என்று சொல்லி அவர் தெரிந்து கொண்டபடியினாலே, நீ கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று உன்னை பிரிக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. சொல்லுங்க, ஆனந்தமே பரமானந்தமே, சுவே மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்து சொந்தமானா, இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்து சொந்தமான். கைகளை உயர்த்தி சத்தமாய் தேவனுடைய பிள்ளையே, ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே நீ நம்பிக்கையோடு அவர் உனக்கு நன்மையை அருளும் வரைக்கும் அவருடைய சமூகத்தில் காத்துக்கொண்டே இரு. அவர் என்னை அவருடைய பிள்ளையா வச்சிருக்கிறார், அவருடைய செல்ல குமாரனாய் குமாரத்தியா வச்சிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அப்பா கொடுப்பேன் சொன்னா கொடுப்பார், தருவேன் சொன்னா தருவார், செய்வேன் சொன்னா செய்வார், தொடுவேன் சொன்னா தொடுவார், குணமாக்குவேன் என்றால் குணமாக்குவார், விடுதலையாக்குவேன் என்றால் விடுதலையாக்குவார். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும் என்றால் உண்டாகும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றால் ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவர் தன் வார்த்தையை உன்னில் நிறைவேற்றும் வரைக்கும் அவருக்கென்று காத்திரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காய் நீ காத்திருக்க வேண்டும். யோபு என்ற பக்தன் எத்தனை கஷ்டம், எத்தனை பாடு, எத்தனை சஞ்சலம் என்றாலும் நான் கர்த்தருக்குள் திடனாயிருப்பேன். எனக்கென்று கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறார், ஒரு சமயத்தை வச்சிருக்கிறார், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் என்று தன்னை கர்த்தருக்குள் உறுதியாய் காத்துக் கொண்டார்.
தன் சிநேகிதர்கள் சொன்னார்கள், டேய் ஏன்டா இப்படி முட்டாத்தனமா இருக்கடா, நீ விட்டுட்டு வாடா, வேற ஏதாவது பார்க்கலாம்ப்பா, டாக்டர் பார்க்க போலாம், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பார்க்க போலாம், கேட்க போலாம். ஐயா யோபு சொன்னார், இல்லை இல்லை இல்லை, என் கர்த்தராகிய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று கர்த்தருக்கு காத்திருந்தான். வேதம் சொல்கிறது, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் திருப்பி கொடுத்தார். கர்த்தருக்காய் காத்திருப்பாய் என்றால், கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாள் சமீபித்து விட்டது. உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் முகம் வாடலாயிருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உன் அழுகையின் சத்தம் அவரிடத்தில் எட்டிற்று. என் கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் உறுதியாயிரு, உறுதியுடன் காத்திரு. நான் உனக்காக செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்யவே முடியாது. நான் செய்ய நினைத்ததை யார் தடுக்க முடியும்? நிச்சயமாய் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என்ன நிலை வந்தாலும் சரி, சூழ்நிலை வந்தாலும் சரி, என் நிலை மாறினாலும் சரி, தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் உன்னை விட்டு மாறி போனாலும் தவறி போனாலும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியுடன் காத்திரு. என் அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் சொல்லியிருக்கிறார். எனக்காக செய்வார். ஆமென் சொல்லுங்க. இந்த உறுதிப்பாடு இந்த பக்தன் யோபுவுக்குள் வர காரணம் என்ன? ஹல்லேலூயா. இவ்வளவு வாழ்க்கையில் அடி மேல் அடி, நோவு மேல நோவு பெற்றும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தர் அவ்வளவு அசட்டு நம்பிக்கையோட நம்பி கர்த்தரிடத்தில் உறுதியாய் காத்திருந்தான் யோபு. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, 1 யோபுவின் புஸ்தகம் 1:1, அவன் உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகினவனுமாயிருந்தான். கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்த பார்க்கலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் அவரை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளையானதுனால வாழ்க்கையில சுகம் நினைக்காத. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்றது ஒரு முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படியோ அப்படி இருக்கிறது. ஒரு ரோஜா மலர் எப்படி முள்ளுகளுக்குள் வாசனை வீசும் மலராக இருக்கிறதோ அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. நீ கர்த்தரை நம்பி வந்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நீதிமானின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட நீதிக்குரிய பிள்ளையாய் மாற்றப்பட்டால் உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, சஞ்சலம் உண்டு, வருத்தங்கள் உண்டு, நோவுகள் உண்டு, வெட்டாந்தரை உண்டு, வனாந்தரம் உண்டு. ஆனாலும் கர்த்தரிடத்தில் தைரியமாயிரு. கர்த்தரோ உனக்காக சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நீதிமானுக்காக கர்த்தராகிய தேவன் வழக்காளிகளோடு வழக்காடுவார். நீதிமானுக்காக தெய்வம் பரிதபிப்பார். நீதிமானுக்காக தெய்வம் கிரியை செய்வார். நீதிமானின் சிரசின் மேல் கர்த்தருடைய நன்மை வந்து தங்கும். அதனால நீ பாவி நினைக்காத, கர்த்தருடைய நேசபுத்திரனாய் இருக்கிறாய். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. கர்த்தர் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிப்பது போல கர்த்தர் சில காலங்களில் சில பாடுகளை உன் வாழ்க்கையில் அனுமதித்தாலும் நீதிமானே சிரசின் மேல் நித்திய ஆசி வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, அவளை கஷ்டங்கள் தீர்ந்திடோ. கைவிடா காத்திடும் பாராமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பாராமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பாராமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைகளை தட்டி
உண்மாய் வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மாய் வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ. கைகளை தட்டு தேர்ந்திடோ. கைவிடா காத்திடும் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் உயர்த்தி கரங்களை அசைத்து, தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரிடத்தில் நீதியை காத்துக் கொள்ளுவாய் என்றால் உனக்குள் கர்த்தருக்காய் காத்திருந்து கர்த்தருக்காய் உறுதியுடன் காத்திருக்கிற தைரியம் உண்டாகும். நீ நீதி உள்ளவனாயிரு. நீதிமானுக்கென்று கர்த்தர் செய்கிற கிரியை அது ஆச்சரியமாயிருக்கும். யோபு நீதியிலும் உத்தமத்திலும் தன்னை காத்துக் கொண்டான். ஆகவே கர்த்தருக்காய் தேவனுடைய செயலுக்காய் உறுதியுடன் காத்திருந்தான். அப்பா செய்யட்டுமே, அப்பா பார்த்துப்பாரு, அப்பா கிரியை செய்யட்டுமே என்று காத்திருந்தா. 2 பைபிள் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 1:22 நீங்கள் வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை குறை சொல்லவும் இல்லை, கர்த்தரை குற்றம் சொல்லவும் இல்லை. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஐயா, நான் சேவிக்கிறேன் என் கர்த்தராகிய தேவன், அவரிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அவர் சொன்னால் அவர் அதை செய்வார். கர்த்தரிடத்தில் அவன் பாவம் செய்யவும் இல்லை, அவன் கர்த்தரை குற்றம் சொல்லவும் இல்லை. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இவ்விடத்திலே அலசி ஆராய்ச்சி பாரு. கர்த்தரை சேவிச்சு இயேசுவை தொழுது கொண்டு என்ன பயன் என்று எத்தனை முறை உன் வாயால கேட்டிருக்கிற. உன் பிரச்சனைக்கு பரிகாரம் வராததுனால, உன் கஷ்டத்துக்கு பரிகாரம் வராததுனால தேவனுடைய பிள்ளையை யோபு சொல்லுகிறார், என் ஆவினால் பாவம் செய்யவும் இல்லை, நான் கர்த்தரை குறை சொல்லவும் இல்லை. நீ உன் வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு ஒரு உடன்பாடு செய். தெய்வமே, நீர் என்னை கொன்று போட்டாலும் உம்மிடத்திலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்தை விட்டு தவறி போய் உன் வாழ்க்கையில் பிசகி அப்பக்கம் இப்பக்கம் சாய்ந்தால் அது பாவம். கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தரிடத்தில் உறுதியாயிரு. கர்த்தருக்கு காத்திரு. அப்பா பார்த்துப்பார். எனக்காய், என் குடும்பத்துக்காய், சந்ததிக்கா ஆண்டவர் சொன்னதை செய்யாதிருப்பாரா? செய்வார். கர்த்தருக்கு காத்திரு. ஆமென் சொல்லுங்கள். உன் வாழ்க்கையில் கர்த்தரை குறித்து குறை சொல்லாதிருந்தால், நீ பாவம் செய்யாதிருந்தால், இப்படி ஒரு உறுதிப்பாடு உனக்குள் உண்டாகும். யோபு 31:1 சொல்லுகிறது, தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின இந்த யோபு ஒரு ஸ்திரீயின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி என்று தன் கண்களுக்கும் கலிக்கம் போட்டார். பாவத்துக்கும் அநியாயத்திற்கும் ஐயா வேண்டாம் என்று விடை சொல்லிவிட்டு, பாவத்தையும் அநியாயத்தையும் உதறி தள்ளிவிட்டு தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டார். பரிசுத்தத்தோடு தன்னை சுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய நாளுக்காய் காத்திருப்பார்கள், கர்த்தருடைய செயலுக்காய் காத்திருப்பார்கள். கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்காய் காத்திருப்பாய் என்றால் நான் உனக்கு செய்யும் காரியம் அது உன் கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இரட்டிப்பாய் உன்னை ஆசீர்வதித்து இரட்டிப்பாய் உன்னை கனம் பண்ணி நீ எவ்வளவு கண்ணீர் வடித்தாயோ இந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பிரதிபலனை உனக்கு நான் கொடுத்து கண்ணீரோடு விதைத்திருக்கிறாயே, கம்பீரமாய் நீ அறுவடை செய்யும்படி உன்னை நான் பாக்கியசாலியாக மாற்றுவேன். எனக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை, தலைகுனிந்து போவதில்லை. எனக்கு காத்திருக்கிற நீ நிச்சயம் நீதியை காண்பாய், இழந்ததை திருப்பிப்பாய், இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்வாய். உன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். எங்கு தலை குனிந்தாயோ அதே ஸ்தானத்திலே யோபுவை போல தலை நிமிர்ந்து நீ வாழ்வாய். பூரண வயதுள்ளவனாய் நீ இந்த பூமியிலே கர்த்தருக்காய் வாழ்ந்திருப்பாய். உன் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். உன் குடும்பத்தில் இனிமேல் பலவீனம் தொடுவதில்லை. நீ கர்த்தராகிய தேவன் கொடுக்கிற அழகும் சௌந்தரியமும் பெற்றவனாய் நீ மாறுவாய். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ கழுகுகளை போல் சட்டைகளை அடித்து உயரே 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 பரப்பா.
பள்ளத்தாக்குகளையும் உலகத்தினுடைய எவ்வித தாழ்வர்களை குறித்தும் நீ சிந்திப்பதில்லை. இவைகளை நீ ஜெயிப்பாய், இவைகளை நீ கடப்பாய். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ சட்டை அடித்து பறப்பாய். நம்பிக்கை இருந்தா கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தேவனுக்காய் காத்திரு. கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக உறுதியுடன் காத்திரு. கர்த்தர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இரண்டாவதாக, வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம், ஐயா, கர்த்தராகிய தேவன் தன்னிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிற உனக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் மட்டும் சொல்லிவிடாமல், அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், பிரதிஷ்டையோடும் தீர்மானத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்கிற நீ எனக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. கர்த்தருக்கு செய்யும் ஆராதனையிலே நீ உறுதியாயிரு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆராதனையினால் சிலது வரும் என்று காத்திரு. ஆமென் சொல்லுங்க. அது எப்படிப்பட்ட ஆராதனை செய்யணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியருக்கு எழுதும்போது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றார், அன்றியும் சகோதரரே, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அதுவே. ஒரு பரிபொருள் எப்படி பரிவிடத்திலே கழுத்தறுத்து கொல்லப்பட்டு சுயம் சாகடிக்கப்பட்டு தோலுரிக்கப்பட்டு ஐயா பாகுபாடற்ற ஐயா வேறுபாடுள்ள ஒரு வாழ்க்கை செய்து உத்தமமான ஒரு வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன் கசடு மாற்றப்பட்டு கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் நீ ஆராதிப்பாய் என்று சொன்னார். அந்த ஆராதனையின் உறுதிப்பாடு கர்த்தருடைய செயலை பூமிக்கு கொண்டு வரும். ஆராதனை கண்ட கண்ட இடமெல்லாம் ஆராதனை அல்ல. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. புண்ணிய ஸ்தலங்களில் ஆராதனை அல்ல. யாரெல்லாம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் ஆராதனை அல்ல. நீ கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. தேவ சமூகத்தில் நம்பிக்கை கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்மானம் செய்தார்கள், நாங்கள் கர்த்தருக்குரியவர்கள். சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ, தானியேலின் தீர்மானம் என்ன? நேபுகாத்நேச்சாரை நிறுத்தின பொற்சிலையை வணங்க இயலாது. ஆகையினால் அக்கினி சூளையும் வந்தது, ஐயா சிங்க கெவியும் வந்தது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும் வரைக்கும் கர்த்தருக்காய் உறுதியுடன் காத்திருப்போம், கர்த்தருக்கே ஆராதனை செய்வோம். உலகம் உள்ள பரியாசம் பண்ணும். 10 பேர் பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ அறிவே இல்லையா, இவ்வளவு தூரம் ஆராதனைக்கு போடுமா ஐயா, இப்படியெல்லாம் ஒரு ஆராதனை செய்யணும் ஐயா. ஆராதனையில ஆடல் பாடல், கர்த்தரை துதிக்கிற துதி. அந்நிய பாஷை பேசுறத கேட்டார், என்னையா பேசுற, அறிவே இல்லையான்னு உலகம் கேட்கத்தான் செய்யும். ஆராதனை விடாத பவுலும் சீலாவும் சிறையிலும் கர்த்தரை ஆராதித்தது போல கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு கர்த்தரை மகிமையோடு துதித்துக் கொண்டே இரு. உன் ஆராதனை வெண்கல சங்கிலிகளையும் இரும்பு தாழ்பால்களையும் உடைக்கத்தக்க சக்தி நிறைந்தது. ஆமென் சொல்லுங்க. சொந்த பிள்ளைகளே கேட்கும், எப்பா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாப்பா, காலகாத்தால 4 மணிக்கே எழும்பி ஆராதனைக்கு போறியப்பா, வேத புஸ்தகத்தை தூக்கிட்டு ஆராதனை உனக்கு தேவையான உனக்கு கேட்கும். ஐயா, நீ அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் 100க்கு 100 பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தருக்கு ஆராதனை செய். சத்தியம் இருக்கிற இடத்துல நித்தியத்தை தேடி வா. கையை தட்டு. அபிஷேகமும் கர்த்தருடைய அனலும் இருக்கிற இடம் என்னதென்று அறிந்து கொள். செப்பனிடப்பட்ட பணிபீடம் எங்க இருக்கிறது என்று தேடிக்கொள். அங்கே ஆராதனை செய். அங்கே ஆராதனையில் உறுதியாயிரு. தேவ செயலுக்காய் காத்திரு. நீ ஆராதனை செஞ்சு வெளியே வரும் பொழுது கர்த்தருடைய கிரியை நடந்திருப்பதை பார்ப்பாய். உனக்கு விரோதியாய் நின்ற குரலே உன்னை பார்த்து கேட்கும். ஓ கர்த்தருடைய தாசனே, கர்த்தரை நம்பினவர்களே, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? நீ மறுமொழி சொல்லுவாய், என் தலை மயிர் கூட கருகி போகவில்லை, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை, உலகத்தின் சக்திகள் என்னை தொடவில்லை, உலக சக்திகளால் என்னை அணுக முடியவில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர் என்று அறிவேன், அவர் இன்னார் என்று அறிவேன். அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரோ சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டாரே. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நெருப்புச் சூளையிலே 7 மடங்கு நெருப்பு மூட்டப்பட்டு சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோவை தூக்கி
போடும்படி புறப்பட்டு போனவர்கள் கருகி செத்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. உன் ஆராதனைக்கு சக்தி பாத்தியா? ஒரு அல்லேலூயா சொல்லு. எதிராளிய நீ ஏச வேணாம், நீ பேச வேணாம், நீ சபிக்கவும் வேணாம். ஐயா நெருப்பே அழிச்சிரும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. தட்டு கைய. அவன் வைத்த வலையில் அவனே அகப்படுவான். அவன் செய்த அநியாயத்தில் அவன் மாட்டிக்கொள்ளுவான். அவன் உனக்கு செய்த தீங்கு அவனையும் அவன் குடும்பத்தையும் சாரும். அவன் பட்டயத்தாலேயே நீ அவனை ஜெயிப்பாய். அவன் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை அறுத்து அவன் தலையை தூக்கி நீ ஒய்யாரமா நடப்பேன்னு சொல்ற. கையை தட்டு. ஒரு ஆராதனையில் உறுதியாயிரு. கர்த்தருடைய கிரியைக்காய் காத்திரு. தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாளும் ஆராதிப்பதை, துதிப்பதை, கர்த்தரை மகிமைப்படுத்துவதை நிறுத்தாதே. உன் வீட்டில் குடும்ப ஜெபமே ஒரு ஆராதனையா இருக்கட்டும். ஒரு தனி ஜெபமே ஒரு பரலோக ஆராதனையா இருக்கட்டும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படு. நீ சபை ஆராதனை 1.5 மணி நேரம் ஆராதனை செய்தால் அந்த ஆராதனை பரலோக ஆராதனையா இருக்க வேண்டும். அந்த ஆராதனையிலே அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு, விடுதலை உண்டு. சத்துருவை இல்லாமல் ஆக்கி போடுகிற சக்தி ஆராதனையில் இருக்கிறது. நீ ஆராதிக்க 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 உன்னை கட்டி இருக்கிற சங்கிலிகள் எல்லாம் தானாய் அறுப்புண்டு போகும். அஸ்திபாரங்கள் அசையும். தேவனுடைய கிரியை நீ பார்க்கலாம். நீ அறியாததும் உன் சிந்தை கெட்டாததுமானவைகள். நல்ல கையை தட்டு. சிங்கக்கபிகளை தூக்கி போடும்படி தானியேலை குறித்து பெரும் சாம்ராஜ்யம் முடிவு செய்து ஒரு பெரிய கையெழுத்திட்டது. உலகமே வேடிக்கையாய் பார்க்கிறது. தானியேல் இன்னும் சில நிமிடங்களிலே சுக்குநூறா சின்ன பின்னமா போயிடுவான். அவ சத கூட கிடைக்காது, எலும்பு கூட கிடைக்காது, தலைமயிர் கூட கிடைக்காது என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டு 122 தேசாதிபதிகள், தானியேல் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல வாசிக்கிறோம். தேசாதிபதிகள் காத்திருக்கிறார்கள். தானியேல் இன்னும் சில ஃபிளஷ் இருக்காது, போன் இருக்காது, எல்லா சிங்கம் கடிச்சு கொதறிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உலகம். ஆனால் சிங்கங்களின் வாயை கட்டி போட சக்தி நிறைந்த யூதா கோத்திரத்து சிங்கமாகிய நமது கர்த்தராகிய கிறிஸ்தேசு சர்வ வல்லமை உள்ள தெய்வம் இறங்கி சிங்கங்களின் வாயை கட்டினார். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இந்த தானியேலுக்கு விரோதமாய் நின்ற 122 தேசாதிபதிகளையும் அவன் மனைவிகளையும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. தேசாதிபதி அப்படின்னு சொன்னா ஒரு மனைவின்னு ஒரு கணக்கு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு மனைவின்ற கணக்குல சொன்னா ஐயா 122 122 244 பேர். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. சரி, அன்றைக்கு ஒன்றே பெருக ஒளிமயமாய் வாழ்க என்பது அன்று இல்லை. இந்த உலகத்தில் பெற்று பெருகி வாழ்ந்து சுகமாயிரு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதனால ஆசீர்வாதமான எங்க பார்த்தாலும் எந்த வீட்டுல பார்த்தாலும் குறைஞ்சது 10 பிள்ளை 12 பிள்ளை. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. 20 பிள்ளைகள் பெரிய ஆசீர்வாதமா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் குறைஞ்சு 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 போச்சு. ஆனா இக்காலத்து கணக்கிலேயே பார்ப்போமே, இந்த 244 பேர் இந்த குடும்பத்துக்கு 2 பிள்ளைகளை வச்சு பார்த்தா கூட அடுத்தோ 488 பிள்ளைகள். 2 பிள்ளைகளை வச்சு பார்த்தா தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த கணக்கு கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா 488 பிளஸ் 244 732 பேர். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் தானியேலுக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையே, தானியேலுக்கு விரோதமாய் நின்ற அத்தனை பேரையும் ராஜா ஒரு கட்டளையிட்டான். தானியேலின் தேவனாகிய கர்த்தரே தெய்வம். அந்த தெய்வத்துக்கு விரோதமாய் புறப்பட்ட இத்தனை பேரையும் கெபிக்குள்ள போடுறா அப்படின்னு சொன்னானா, அவர்கள் கெபிக்குள் சென்று சேர்வதற்கு முன்னே சிங்கங்கள் வாயை பிளந்து கவ்விக்கொண்டது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த கெபிக்குள்ள குறையாம 732 சிங்கங்கள் இருந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு சிங்கம் வச்சு இந்த 732 சிங்கமும் தானியேல் போன பொழுது அவனுக்கு படுக்கும் மெத்தையாய் மாறிட்டு. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், உன் ஆராதனை சக்தியை பார்த்தியா?
ஆராதனை உறுதியாயிரு. உன் ஆராதனைக்கு சக்தி உண்டு தெரியுமா? ஏதோ 50 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து பூசை செஞ்சு வர்றது மாதிரி இல்லையா உன் ஆராதனை. உன் இருதயத்திலிருந்து புறப்படுகிற இந்த ஆராதனை சிங்கங்களின் வாயை கட்டி போடத்தக்க சக்தி நிறைந்தது. அது எவ்வளவு பசி நிறைந்த சிங்கத்தின் வாயையும் கட்டி போடுமே. சத்துருக்களை அந்த சிங்கங்கள் கவ்விக்கொண்டது. ஆனால் உத்தமனையும் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற தேவனுடைய மனுஷனையும் அவைகள் சேதப்படுத்தவே இல்லை. தானியேலின் தேவனாகிய கர்த்தர் உன் தேவன், என் தேவன், நம் தேவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆராதனையில் உறுதியாயிரு. நல்லா துதி, வீட்டை நல்ல ஆராதனை செய், நல்லா பாடு. அநேகருக்கு பைத்தியம் போல இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இது தேவபலனாக இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்லா கூட்டத்தில் போய் சும்மா போட்ட பவுடர் குறைய கூடாதுன்னு சொல்லி நினைக்காது. உடுத்த சாரி களைய கூடாதுன்னு நினைக்க கூடாது. போய் நின்றா ஆடி பாடி ஆராதனை செய்து அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில நிரம்பு. கர்த்தருடைய சமூகத்திலே நின்ற தாவீது எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினானோ அல்லேலூயா சொல்லுங்க. அதற்காக ஒழுங்கையும் கிரமத்தையும் விட்டு விட்டு ஊதாரியா ஆடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு கிரமம் இருக்கிறது. ஐயா, ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு வரைமுறை இருக்கிறது. ஐயா, பரிசுத்த பாடலில் பரிசுத்த பக்தர்களின் அனுபவத்தோடு பரிசுத்த அபிஷேகத்தோடு ஆவியிலே நிறைந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து பார். அந்த ஆராதனையினாலே ஒரு பெரிய விடுதலை உண்டு. உறுதியாயிரு ஆராதனையில். ஆமென் சொல்லுங்க. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உனக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு யோவான் 14:1 சொன்னார், இதோ நான் உங்களுக்காய் பரமேறி போகிறேன். நான் உங்களுக்காய் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடை ஆயத்தம் பண்ணிவிட்டு திரும்பி வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால நான் வரும் வரைக்கும் என் வருகைக்காக காத்திரு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. வருகைக்கு எப்படி காத்திருப்பது? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரோட கேட்கிறேன், நான் ரட்சிப்பை பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை கீழே போடுங்க. இதுவரைக்கும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். வெக்கப்படாம கை தூக்கு. ரட்சிப்பை பெற்றவர்கள் எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். மீந்திருக்கிற அத்தனையும் இதுவரை ரட்சிப்பை பெறாதவர்கள். இதற்கு எந்த கோயிலுக்கு போலாம்? இதற்கு எந்த பாஸ்டரை பார்க்கலாம்? நீ எந்த பாஸ்டரை பார்த்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் ரட்சிப்பு வராது. ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியருக்கு சொல்லும் பொழுது ரோமர் 10 நீங்க வாசிச்சு பாருங்க. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அன்றியும் சகோதரரே, ரோமருக்கு திரும்ப 10ஆம் அதிகாரம் 9-10 வசனம் கொஞ்சம் கம்பீரமா படிங்க பார்க்கலாம். சீக்கிரம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிப்பை பெறுவாய், இல்லாவிட்டால் சிட்சிக்கப்படுவாய். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுப்பாகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இதயத்தில் விசுவாசி. இயேசுவை பத்தி விசுவாசம் உள்ளவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை யாராவது பார்த்திருக்கீங்களா? எங்க வீட்டுல ரொம்ப வருஷமா ஒரு போட்டோ இருக்கு பாஸ்டர். அப்படி சொல்றீங்களா? அது யாருன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. கம்பீரமா சொல்லுங்க. ஆமா, இயேசுநாதர்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க பாஸ்டர். இதுவரை இயேசுநாதரை பார்த்ததில்லை. நான் சொல்றேன், நீ இயேசுநாதரை பார்க்கறதுக்கு ரொம்ப லகுவான வழி இருக்கிறது. இன்னைக்கு கூட்டம் முடிந்த உடனே உன் வீட்டில் போய் உன் வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்கு பாத்தியா, அந்த கண்ணாடி எடுத்து உன் முன்னாடி வச்சு பாரு. நீ இயேசுவை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. ஒரு நம்பிக்கை இல்லையா? இல்லையா? ஆண்டவர் சொன்னார்ல, என் சொந்த சாயலில் மனுஷனை உருவாக்கி இருக்கிறேன். உன்னை உருவாக்கி உன்னை போல் இயேசு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. அதனால ஏதோ தாடியை வச்சிட்டு இருக்காரு, கண்ணாடி வச்சிட்டு இருக்காரு, மோதிரம் போட்டு இருக்காரு, 2 கையை தூக்கிட்டு இருக்காரு, இப்படிலாம் நினைக்காத. உன்னை போல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டு. தவறா போய் சண்டை போடுறப்ப முகத்தை பார்க்காத. அபிஷேகத்தோட இங்கிருந்து போய் முகத்தை பார். அப்பனி இயேசுவை நான் இங்கே காணலாம், அவர் பேசுவதை
எங்கு கேட்கலாம். அது கேட்டாதான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை நீ பார்க்கலாம், போ இயேசுவை பாரு. இயேசு இன்னார் என்று அறிந்து கொள்ளுவாய். இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசுவை உன் வாயால் அறிக்கை செய். எல்லாரும் இயேசுன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா பயப்படாம சொல்லுங்க, சத்தமா ரெண்டு கையை தூக்கி சொல்லுங்க. இயேசு 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 என்று நான் பாடுவேன். பாடி 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 கொண்டாடுவேன். இயேசு 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 என்று நான் பாடுவேன். பாடி 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 கொண்டாடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஓ அல்லேலூயா. இயேசு என்ற அறிக்கை செய்து இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று விசுவாசி. எத்தனை பேருக்கு இயேசு சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று ஏன் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதினால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். ஏன் தெரியுமா? உன் மூச்சே இயேசுதான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. எல்லா மகாத்மாக்களுடைய பரிசுத்த பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய மதவாதிகள், அரசியல்வாதிகள் எல்லா கல்லறையும் அடைத்து கிடக்கவே இயேசு கிறிஸ்து மரித்தேன், ஆனாலும் இதோ சராகாரங்களில் உயிரோடு இருக்கிறேன், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று இயேசு ரோமா சாம்ராஜ்யத்தின் சக்திகளை நொறுக்கினவராய், சக்திகளை இல்லாமலாக்கினவராய் அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அந்த கல்லறை திறந்திருக்கிறது. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நீ விசுவாசித்தால் நீ ரட்சிப்பை பெறுவாய். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. அதுக்கெல்லாம் நீ காசெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஆமென் ஆமென். ரொம்ப தூரமெல்லாம் போக வேண்டாம், ரொம்ப நாளெல்லாம் நீ காத்திருக்க வேண்டாம். ரட்சிப்பு வந்தாயிற்று. ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பு வந்தாச்சா? அப்புறம் நீ என்ன செய்யணும் தெரியுமா? மார்க் 16:16 சொல்லுகிறது, நீ விசுவாசம் உள்ளவன் என்றால், இயேசு மேல விசுவாசம் இருந்தா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானம் வந்த பிறகு, குழந்தையில் அல்ல, ஞானம் வந்த பிறகு ஸ்நானம், தெளித்தல் அல்ல, குளித்தல். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். நீ ஞான ஸ்நானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. மூன்றாவது, நீ தேவ ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி வர வேண்டும். தேவ ஆவியானவர் நமக்குள் இறங்கி வர பரிசுத்தத்தோடு என் அப்பா இயேசு வர வேண்டும் என்று காத்திரு. நீ எப்பொழுது உன் வாழ்க்கையை சுத்தம் செஞ்சு ரட்சிப்பை அலங்கார வஸ்திரமாக்கி பரிசுத்த ஆவி என்னும் வல்லமையினால் நிரப்பப்பட்டு அப்பாவுக்காக அப்பா நிர்வாங்கேன் காத்திருந்தால் அவர் உன்னை பார்த்து சொல்லுவார், மணவாளனாய் வருவேன், உன்னை மணவாட்டியாய் சேர்த்துக் கொள்வேன். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டி. எஸ், பிரைஸ் யூ லார்ட். சீக்கிரம் மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா?
இனி தாமதம் செய்யாதே, காலம் இனி செல்லாது. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனி ஒரு தச்சரின் குமாரனாய் பூமிக்கு வருவதில்லை. அவர் ஏகரித்தியான சக்கராதிபதியாய், அவரோ கிரீடங்களை பாகங்களை கவிழ்த்தவராய் கிறிஸ்தேசு இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஆகவே இயேசுவின் வருகையை சந்திக்கும்படி ஆயத்தமாகிக்கோ. இனி தாமதம் செய்யாது, காலம் இனி செல்லாது, காலம் இனி செல்லாது. வருகைக்காய் காத்திரு, ரட்சிப்பை பெற்றுக்கொள், சத்தியத்துக்கு கீழ்ப்படி, அபிஷேகத்தில் நிரம்பு, வேத வசனத்தை வாசி, தேவ ஆவியானவருக்கு கட்டுப்படு, பரிசுத்த வாழ்க்கை காத்துக்கொள், சுத்தமாறு, கர்த்தருக்காய் உன்னை பிரதிஷ்டை பண்ணு. ஆண்டவரை விட்டு விலகாத. ஆவிக்குரிய சபையின் மகிழ்ச்சியோடு கர்த்தரில் ஆராதித்துக் கொண்டு கர்த்தரில் எப்பொழுதும் எப்பொழுதும் உறுதியாயிரு. கர்த்தருக்கு காத்திருந்தால் மட்டும் போதாது, காத்திருக்கிற நீ கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. காற்றோ புயலோ பெருவெள்ளமோ எது வந்தாலும் உன்னை அசைக்க கூடாது. கன்மலையின் மேல் கட்டிய புத்தி உள்ள மனுஷனுக்கு நீ ஒப்பாய் இருப்பாய். ஆமென் சொல்லுங்க. கன்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு எப்படி பெருவெள்ளத்துக்கு காற்றுக்கு அசைக்கப்படுவதில்லையோ அப்படி உறுதியாயிரு. கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட நீ அவரை விட்டு அப்பக்கம் இப்பக்கம் சாயாதே. உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக்கோ, உறுதியாயிரு, நம்பிக்கையாயிரு. கர்த்தரிடத்தில் உறுதியாயிருந்தால் வருகையிலே, அவருடைய மகா பெரிய மேன்மை உள்ள வருகையிலே அவர் உன்னை, என் குமாரனே, என் சிநேகிதனே, என் மனவாட்டியே, வா, நான் உனக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், என் சமூகத்துக்கு உன்னை கொண்டு செல்கிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீயும் இருப்பாய். அந்த ராஜ்யத்தின் மேன்மை அது 12 ரத்தின கற்களினால் செய்யப்பட்ட ஒரு ஆச்சரியமான வீடு. ஆமென் சொல்லுங்க. பரலோகத்துக்கு போகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா இயேசுவை விட்டுடாத. இயேசுல உறுதியாயிரு, சத்தியத்துக்கு கீழ்ப்படி, வேத வசனத்தை வாசிக்கிறத விடாத, வசனத்துல உறுதியாயிரு. அப்பா உனக்கு வச்சிருக்கிற வீடு அது அழகான வீடு. ஆமென் சொல்லுங்க. அருமையான வீடு, மேன்மையான வீடு, அது 12 ரத்தின கற்களினால் செய்யப்பட்ட வீடு. உலகத்துல எதை இழந்தாலும் பரலோகத்தை மட்டும் இழந்துராத. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. யாரை இழந்தாலும் பரவாயில்ல, இயேசு இழந்துராத. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்காய் காத்திரு, ஆராதனையில் உறுதியாய் தரித்திரு, கர்த்தருடைய வருகைக்காய் காத்திரு. இயேசுவை முகமுகமாய் சந்திப்பேன் என்று சொல்லு. ஆண்டவர் எனக்கா வச்சிருக்கிற அழகான மேன்மையான சிங்காரமான மகிமையான வீட்டுல நானும் போய் அவரோடு வாழ்வேன் என்று நம்பு. யார் சொன்னாலும் வாழ்க்கையில அப்பக்க இப்பக்க சாயாத, எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வீடு எனக்குன்னு சொல்ல. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்பா ஒரு வீட்டை கட்டினார், அத உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். இயேசுவையே தேடு, சொந்தமாகும் வீடு. இயேசுவையே தேடு, சொந்தமாகும் வீடு. அப்பா ஒரு வீட்டை கட்டினார், அத உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். இயேசுவையே தேடு, சொந்தமாகும் வீடு. இயேசுவையே தேடு, சொந்தமாகும் வீடு. கரங்களை தட்டு. இயேசுவே, சந்தோஷம் இருந்தா, பரலோகத்தை பற்றி நம்பிக்கை இருந்தா கையை தட்டு. ஆமென். கருங்கல் செங்கல் இல்ல, அடக்கார கலவை இல்ல. கருங்கல் செங்கல் இல்ல, அடக்கார கலவை இல்ல. சிவட்டி கூட இல்ல, ஒரு மண்ணட்டி கூட இல்ல. மாணிக்கம் மரகதம் வைரமான கல்லுகளாலே, மாணிக்கம் மரகதம் வைரமான கல்லுகளாலே. பாவரே பாவரே பாவரே, பாவரு வீட்டை கட்டினா, அதை உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா. இயேசுவையே தேடு, சொந்தமாக வீடு. இயேசுவையே பாடு, சொந்தமாக வீடு. இயேசுவுக்கு ஆடு, சொந்தமாக வீடு.
தட்டி நல்ல கையை தட்டி மாமனாரும் இல்ல அடவச்சானாரும் இல்ல மாமனாரும் இல்ல அடவச்சானாரும் இல்ல மாமனாரும் இல்ல அடவச்சானாரும் இல்ல மாமனாரும் இல்ல அடவச்சானாரும் இல்ல மாமியாரும் இல்ல அட மருமகளும் 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 இல்ல தொல்லை இல்லை சண்டை இல்லை மண்டை இல்லை காயம் இல்லாத சண்டையிலே இல்லாத காயமில்லாத அப்பா ஒரு அப்பா ஒரு அப்பா ஒரு வீட்டை கட்டினா அத உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு இயேசுவையே பாடு சொந்தமாக வீடு இயேசுவுக்காய் ஆடு சொந்தமாக வீடு 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 Jesus Amen தாசில்தாரும் இல்ல அட தகராறும் இல்ல 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 சொத்து சண்டை இல்ல எனது உனது 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 இல்ல எல்லாமே இலவசம் எல்லாமே கிருபைதானே எல்லாமே இலவசம் எல்லாமே கிருபைதானே அப்பா ஒரு அப்பா ஒரு அப்பா ஒரு அப்பா ஒரு வீட்டை கட்டினா அது உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு இயேசுவையே பாடு சொந்தமாக வீடு இயேசுவுக்கு ஆடு ஆடு சொந்தமாக வீடு 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 கையை தட்டி கடைசி வரை ஓஹோ பரலோகம் அது மிக மிக அழகானது அது அருமையானது பரலோகம் பற்றி நம்பிக்கை இருந்தால் கையை தட்டு கடைசி வரை இன்ஜினியரும் இல்ல அட கான்ட்ராக்டரும் இல்ல 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 கொத்தனாரும் இல்ல அட தச்சனாரும் 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 இல்ல யாருமே கை போட்டு செய்யாத வீட்டையே 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 அப்பா ஒரு அப்பா ஒரு அப்பா ஒரு அப்பா ஒரு அப்பா ஒரு அப்பா ஒரு வீட்டை கட்டினா அது உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா இயேசுவையும் தேடு சொந்தமாக வீடு இயேசுவையும் தேடு சொந்தமாக வீடு இயேசுவையும் பாடு சொந்தமாக வீடு இயேசுவுக்கு ஆடு சொந்தமாக வீடு இயேசுவையும் நாடு சொந்தமாக வீடு இயேசுவையும் பாடு சொந்தமாக வீடு இயேசுவையும் நாடு சொந்தமாக வீடு இயேசுவையும் பாடு சொந்தமாக வீடு இயேசுவுக்கு வாழு சொந்தமாக வீடு இயேசுவுக்கு வாழு சொந்தமாக வீடு இயேசுவையும் தேடு சொந்த வீடு 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 கைகளை தட்டியே தலைக்கு மேல கையை தூக்கி ஒரு கை தட்டான குடும்பம் பார்க்கலாம் பரலோகம் உனக்காய் காத்திருக்கிறது
நீ இந்த பரலோகத்துக்காய் காத்திரு, உறுதியாயிரு. என்ன வந்தாலும் உன்னை அசைக்க கூடாது. பரலோகத்தை பார்க்கும் வரைக்கும், பரலோகத்துக்கு செல்லும் வரைக்கும், பரலோக நாதரோடு வாழும் வரைக்கும் அவரில் உறுதியாயிருப்பேன், அவருக்காய் காத்திருப்பேன். அவர் எப்ப வருவார்? 1845 முறை வருவேன் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. எல்லாரும் உட்கார்ந்திருக்கிற இடங்களில் இருந்து இருக்கலாமா?